வகுப்பறையில ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டாராம். ஏனின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் எதை சொல்லுவீங்க அப்படின்னு. ஒருத்தன் சொன்னா அந்த படி ரொம்ப முக்கியம், அதுலதான் ஏற முடியும். இன்னொருத்தன் சொன்னா அந்த கைப்பிடி அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தன் சொன்னா அந்த மெட்டல் லேடர்ல மேல் ஒரு தட்டு இருக்கும், அது ரொம்ப முக்கியம், அப்பதான் அதுல ஏறி நிக்க முடியும். இன்னொருத்தன் சொன்னா அந்த ஏணியை எங்க சாட்சி வைக்கிறோமோ அந்த வால் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஸ்டடியா இருந்தாதான் நம்ம சாட்சி வைக்க முடியும். சார் சொன்னாராம், எல்லாருமே சரியா சொன்னீங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே, அந்த ஏணியில அந்த படிக்கட்டையும் அந்த கைப்பிடியையும் இணைக்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா, மரத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு அந்த இடத்துல இணைக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணிருப்பாங்க, இல்ல மெட்டலா இருந்தாலும் ஸ்க்ரூ இருக்கும், அதையே யாருமே சொல்லல அப்படின்னு. உடனே அது சட்டுன்னு கண்ணுக்கு தெரியல இல்லையா, அதனால சொல்ல தோணல, மத்ததெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கண்ணுக்கே தெரியாம நம்முடைய நன்மைக்காக நம்முடைய மேன்மைக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணறதாகட்டும், நமக்கு வழிகாட்டுதல் ஆகட்டும், நம்முடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய கூட பிறந்தவங்க, நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்படி யாராவனா இருக்கட்டும், முக்கியமா நம்மளுடைய டீச்சர்ஸ், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் அன்சங் ஹீரோஸ். சில சமயங்கள்ல அவங்க தங்களை வெளிக்காட்டிக்கிறது கூட கிடையாது. நான் தான் உதவி பண்ண, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களை விட்டுடுங்க, அவங்கள பத்தி நான் சொல்லல. அப்படி சொல்லாமலே நம்மளுக்கு என்றென்றைக்கும் பல பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்கதான். அப்படி இல்லாம யாருமே இருக்கிறது இல்ல. அவங்கள நாம என்னைக்கும் மறக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்மால் ஆன பிரதி உபகாரத்தை நாம் செய்தல் வேண்டும். சரிங்களா? நல்லதே நடக்கும்.